அமித்ஷாவிடம் பேசியது என்ன? எடப்பாடியின் வெற்றி பயணம், அதிர்ச்சியில் செங்கோட்டையன். தமிழக அரசியலில் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்காரு. அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து என்ன பேசினார், அமித்ஷா வீட்டில் என்ன நடந்தது என்பது பற்றிய தகவல் வெளியாகியிருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென போர்க்கொடி பிடித்திருக்காரு. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பதற்கு 10 நாள் கெடு விதித்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அதிரடியா நீக்கியிருக்காரு. இதற்கு அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்றிருக்காங்க. அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தும் பேசியிருக்காரு. அதே சமயம் டெல்லி வந்த செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என அமைச்சர் அலுவலகம் ஒரு தகவல் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சென்ற செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை மட்டும் சந்தித்து பேசிவிட்டு திரும்பியதாகவும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசவில்லை என்றும் ஒரு தரப்பினர் தகவல் தெரிவிச்சுட்டு வராங்க. நேபாள கலவரம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகவும் பிஸியாக இருந்ததால் யாரையும் சந்திக்கவில்லை என சொல்லப்படுது. இருந்த போதிலும் செங்கோட்டையன் டெல்லி சென்று திரும்பிய நிலையில எடப்பாடி பழனிசாமியின் திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. டெல்லி சென்ற அவர் அங்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான JP நட்டாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தும் பேசியிருக்காரு. ஒரு இனோவா காரில் எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் சென்றிருக்காங்க. மேலும் 2 கார்களில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தம்பிதுரை, KP முனுசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்பதுரை தனபால் ஆகியோர் சென்றிருக்காங்க. இரவு 8:15 மணி அளவில் அமித்ஷா வீட்டில் அவரை சந்திப்பதற்காக காத்திருந்திருக்காங்க. அரை மணி நேரம் கழித்து அமித்ஷா வந்திருக்காரு. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை தனியாக அழைத்து அமித்ஷா பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு 25 நிமிடங்கள் நடைபெற்றதா சொல்லப்படுது. அப்பொழுது TTV தினகரன், O பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை இணைப்பது குறித்து அமித்ஷா பேசியிருக்காங்க. அவர்களை இணைப்பதன் மூலம் அதிமுக பலம் பெறும், பாஜகவினரும் இதனை விரும்புகிறார்கள், எனவே நல்ல முடிவாக எடுங்கள் என எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் கேட்டிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது முடிவுல தீர்க்கமா இருந்திருக்காங்க. TTV தினகரன், O பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் எந்த காரணம் கொண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது, அதே வேளையில் அவர்களுக்கு ஒன்றும் மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்பொழுது இடைமறித்த அமித்ஷா, அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாய ஆதரவு இருக்கிறது என்று சொல்கிறார்களே, தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய வாக்கு வங்கி என்றும் சொல்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது, நான் இது குறித்து மிகப்பெரிய அளவுல திட்டம் வகுத்து வச்சிருக்கேன். வருகிற தேர்தலில் கொங்கு மண்டல வாக்குகளும் முக்குளத்தோர் வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்கும் என சொல்லியபடி தனது திட்டத்தை அமித்ஷாவிடம் அவர் விவரிச்சிருக்காரு. நான் ஏற்கனவே மதுரையில் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என பேசியிருக்கேன். அதேபோல் திண்டுக்கல்லில் பேசும் பொழுதும் பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என பாஜக அரசிடம் வலியுறுத்துவேன் என கூறியிருக்காரு. தமிழ்நாட்டில் 30 முதல் 40% வரை முக்குளத்தோர் ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கு. அதனை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம். எனவே தாங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இது தவிர முக்குளத்தோர் பகுதிக்கு செல்லும் பொழுது நான் அதற்கு தகுந்தபடி அறிவிப்புகளை தெரிவிப்பேன். எனவே TTV தினகரன், O பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் தேவையில்லை. முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைக்க என்னால் முடியும் என்று தெரிவிச்சிருக்காரு. ஒருங்கிணைப்பு விவகாரத்துல கடைசி வரை எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாவே இருந்திருக்காரு. இதை தொடர்ந்து வேறு வழி இல்லாம அமித்ஷா இறுதிக்கட்ட முடிவாக, சரி உங்கள் திட்டப்படி செயல்படுங்கள், எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 மாதத்தில் நாம் முக்கிய முடிவுகளை எடுத்தாக வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவர் மேலும் பேசும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சியிலும் குழப்பங்கள் நிலவுகிறது. நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோரை ஒருங்கிணைத்து செல்லுங்கள். இது குறித்து அவர்களுக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன். அண்ணாமலையும் இனி உங்களுக்கு எதிராக பேச மாட்டார், நீங்களும் அவரை அரவணைத்துக் கொள்ளுங்கள்னு பேசியிருக்காங்க அமித்ஷா. சுமார் 9 மணி அளவுல எடப்பாடி பழனிசாமி வேறொரு காரில் திரும்பியிருக்காரு. ஆனால் அமித்ஷா வீட்டிலிருந்து அவர் வெளியே வந்து காரில் ஏறும்போது ஒரு கைக்குட்டையால் தனது முகத்தை மூடியபடியே வந்திருக்காரு. எதற்காக கைக்குட்டையை மூடியபடியே வந்திருக்காரு என்பது யாருக்கும் புரியல.
இதனைத் தொடர்ந்து தமிழகம் திரும்பும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உற்சாகமா தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியின் வலிமையான முடிவு அவருக்கு வெற்றிகரமாகவே பார்க்கப்படுது. அமித்ஷா யாருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல, அவர் நினைத்ததை நடத்தும் குணம் கொண்டவர். ஆனால் அப்படிப்பட்ட அமித்ஷாவிடமே தனது கருத்தை வலியுறுத்தி ஆணித்தரமாக பேசி வெற்றி பெற்றிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இது பற்றிய தகவல் நள்ளிரவே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் போன்றவருக்கு தெரிய வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியை ஒருங்கிணைப்பு குறித்து அமித்ஷா பேசி நல்ல முடிவு எடுப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அது நடக்கல. இதனால செங்கோட்டையன் தரப்புல அதிர்ச்சி அடைந்திருக்காங்க என்பது முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமியை ஒருங்கிணைப்பு குறித்து அமித்ஷா பேசி நல்ல முடிவு எடுப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அது நடக்கல. இதனால செங்கோட்டையன் தரப்புல அதிர்ச்சி அடைந்துள்ளதா முக்கிய செய்தி வெளியாகி இருக்கு. இதற்கிடையே வேறு வழி இல்லாமல் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோர் எல்லாரும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பக்கம் திசை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலம் செங்கோட்டையின் தனிமை நிலைமைக்கு ஆளாகி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.